ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது விஜய் பார்வதி இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, நிறைய பேர் கழுவியும் ஊற்றுறாங்க. அது வந்து ஓகே, மிக்ஸ்டப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் என்னன்னா ப்ரொமோன்னா கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பார்வதி ஃபஸ்ட்டு, ரெண்டாவது திவாகர், மூணாவது கமருதீன். இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு கனி, அப்புறம் சபரி இவங்களாம் வருவாங்க. மற்றபடி யாரும் இந்த பிரவீன் ராஜா இருந்தாலும் சரி, கெம்மியாக இருந்தாலும் சரி, அரோரா, துஷார், எதுவுமே யாரும் உள்ள விக்கல்ஸுக்கிறா சுத்தம். அவரெல்லாம் வந்து வலை வீசி தேடணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்குன்னு ஒரு சர்டன் ஃபேன்ஸ் வந்து பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் வந்தாச்சு, கமருதீனுக்கு வந்தாச்சு, திவாகருக்கு கொஞ்சம் வந்திருக்கு. இதுதான் அதிகப்படியாக வந்தது. சபரிக்கு இருக்கா, ஆனால் இருக்கா இல்லையான்னு அவருக்கே தெரியாது, வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது. நம்ம இவர் சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் வருது. இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியோட முகத்திற்கு கிழியுதுன்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா விஜய் பார்வதிக்குன்னு ஒரு சர்டன் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த ஃபேன்ஸ் அப்படியே வந்து ஜம்ப் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை, ஒரு அபாயகரமான நிலைமையில் இருக்காங்க. அந்த ஜம்ப் அப்படியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா திவ்யா ஓவர்டேக் பண்ண போகிறாங்க. எப்படின்னா இந்த பிரதீப் சீசனில் பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ரசிகர்கள் அப்படியே வந்து ஓவர்டேக் பண்ண பாருங்கள். நம்மளுடைய அர்ச்சனா ஈஸியாக எடுத்தாங்க. அர்ச்சனா வந்தது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, மக்களும் வந்துட்டு பிரதீப்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டபால்னு குதிச்சாங்க, பிச்சின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா விஜய் பார்வதியோட விஷயங்களை ஒன்று சொல்கிறாங்க, திவ்யா அப்படி ஷாக்காக இருக்குது. ஏன் ஷாக் அப்படின்னா, நேற்றுலேருந்து நம்ம பார்த்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வந்ததுலேருந்தே வந்துட்டு எல்லாருமே நிறைய சம்பவங்கள் டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் டீமு. ஆனால் இவங்க எல்லாருமே பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் விருப்பப்பட்டு பண்ணது கிடையாது. உள்ளேருந்தே வந்துட்டு இவங்களெல்லாம் சொரிஞ்சு விடுங்க, இவங்களை சொரிஞ்சாதான் இவங்க இருந்தாலும் வேலைக்காகவும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால தான் வந்து பிரஜன் சாண்ட்ரா வந்துட்டு அந்த கிழிச்சு போட்ட மேட்டர் இருந்தாலும் சரி, அதுவும் விஜய் பார்வதியை கிழிச்சாங்க, மற்றவங்க பிரவீன் விக்கல் சக்கரம் பாராட்டாங்க. அப்போயே அவங்களுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே காண்டு வந்துருச்சு, என்னடா இது உயர குத்து இங்கே வேலை செஞ்சுட்ருக்கோம், நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, இவங்களுக்குலாம் பாராட்டா அப்படின்ட்டு சொரிஞ்சு விட்டது தான். கமருதீன் கழிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தனியாக வந்து சொல்லியிருப்பாங்க, டாஸ்க் முடிஞ்சிச்சு, எதுக்காக நாங்கள் கழிச்சோன்னா உங்கள் 2 பேரையும் மக்கள் கவனிக்கிறாங்க, பார்த்து நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். என்ன சீக்ரெட்டு? அந்த சமையல் மேட்ரு, அதாவது சாப்பிட்ற மேட்ரு. கவர் போட்டு தான் சாப்பிட்ணும். ஐயோப்பா, இதுலேருந்து தான் வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வந்த பிரச்சனையே. அடுத்தது இவர் கையில் ஒன்று எழுதி காமிச்சிருப்பார். இந்த விஷயங்கள்லாம் பயங்கரம் பூதாகரமாக வெடிச்சிருக்கு வெளியில். ஒழுங்காக 2 பேரும் பார்த்து நடந்துக்குன்னு சொன்னதுக்கப்புறம் செம்ம சண்டை நடந்திருக்கும். நைட்டே போய் பார்வதி சாரி கேட்டிருப்பாங்க. சாரி கேட்கறதுக்கு முன்னாடி போய்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்துட்டு திவ்யா கிட்ட போய் கேட்டிருப்பாங்க. திவ்யா நான் சொல்ல மாட்டேன் சொல்லுவாங்க. பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நீயே வந்து கேட்டுட்டு எங்களை சண்டைக்கு வருவேன்னு சொன்னாங்க. அப்பயே பிரஜனும் சொன்னார். சரிங்களா? எல்லாத்தையும் கேட்டாங்க. அப்பயே அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்து வெளியில் ரொம்ப கேவலமாக போர்ட்ரி ஆகிருக்குது, அதே மாதிரி நீ போய் சாரி யாருக்குன்னு கேட்கணும்னா போய் கேட்டு பேசாமல் இருந்துடாத. சப்போஸ் உனக்கு லவ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு இங்கே கண்டினியூ பண்ணனா வெளியே வச்சுக்கோ, இங்கே வேண்டாம். இது வந்து சோசியல் மீடியாவில் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஷோ, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்க, சரி லவ் பண்ண உனக்கு தோணுச்சுன்னா பண்ணு, ஆனால் ஒரு எல்லை வச்சுக்க அப்படின்னு சொன்னோடனே மண்டே ஆட்டினாங்க. அதுக்கப்புறம் சாரி கேட்டாங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா திவ்யா சொல்லியிருக்காங்க, இதுவே இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது. காலையிலே சொல்லியிருக்காங்க திவ்யா, இதோடு நம்ம இதை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா எனக்கும் விருப்பம் இல்லை, நீ கேட்டு நான் சொன்னேன், இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேசணும்னா அது இன்னும் பெருசாக போகும் வெளியே, அதனால் பேசாமலான்னு சொன்னோன்னே இவங்க மண்டே ஆட்டியிருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கேப்டன் இவங்க வந்துட்டு கேப்டன்ஷிப் டாஸ்க் முடியுது. அதிரடியாக நிறைய ரூல்ஸ் போடுறாங்க, செம்ம மாதம் இருக்குது. அந்த ரூல்ஸ் போட்டு முடிச்சோடனே இந்த அம்மா எந்திரிக்கிறாங்க, விஜய் பார்வதி எந்திரிச்சு எல்லாருக்கும் கையெடுத்து கும்புறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய பழிய போடுறாங்க. என்ன பழிய போடுறாங்கன்னா, இதுக்கப்புறமா என்னோடய விஷயத்தை, இந்த பர்சனல் விஷயத்தை யாரும் இந்த வீட்டுக்குள்ளே பேசக்கூடாது, அப்படி பேசுனா நல்லா இருக்காது. இது வந்து என்ன நானும் கமருதீனும் சம்மந்தப்பட்ட விஷயம், நாங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணிக்கிறோம். வீட்டில் இதை வந்துட்டு அம்மா பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டி பார்த்தா என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்குறவளை வச்சுக்காதீங்க, அது எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இப்படி பிளேட்டை மாற்றி போடுறாங்க. சரி, இது ஏன் வந்து இப்போ சொல்கிறாங்க, காலையில் தான் திவ்யா வந்து சொல்லிட்டாங்கல்ல இதை பற்றி இனிமேல் பேச வேண்டாமா பெருசாகிடுன்னு. அப்போ என்ன மேட்டர்னா, இப்போ சப்போஸ் அங்கே திவ்யா பேசாமல் இருந்தாங்கன்னா இவங்க என்ன ஒரு ஐடியானா, திவ்யாவை அப்படியே அமுக்கலாம். இவங்கக்கிட்ட ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது, என்னென்னா அடுத்தவங்களை பேச விடாமல், அடுத்தவங்கள்ட்ட அந்த வார்த்தையை வாங்க விடாமல் அழகாக பேசி இவங்கள மட்டும் பதிவு பண்ணுற, ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு கேமை ஒரு கேவலமான ஒரு கேம் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கேயும் அதே மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, உங்களை கையெழுத்து கும்பிட்டுக்கிற இனி எங்களோட பர்சனல் விஷயத்தை யார் பேசக்கூடாது. இப்போ எப்படி வெளியே போவோம், திவ்யா சப்போஸ் பேசாமல் இருந்திருந்தா அப்படின்னா பாவம் அவங்களே ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் பண்ணிட்டாங்க. இதை போய் திரும்ப போய் அந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு இனிமேல் இதை பண்ணாதீங்கன்னு எவ்வளோ வருத்தப்பட்டு சொல்லுது தெரியுமா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பிளான்.
ஆனால் திவ்யா இறங்குனாங்க, அடித்து நொறுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே படிப்படியாக சொன்னாங்க. உங்ககிட்ட வந்தவொடனே நான் சொன்னேன்னா, நீ சைலண்ட்டாக உட்காந்துருக்கும், உன்னை வந்து நான் கேட்டேன், நீ ஏன் சைலண்ட்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறமா கம்முன்னு விட்டேன். நீயா வந்து என்னை நோண்டி நோண்டி கேட்ட, அப்பயே நான் சொல்கிறேன் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு எல்லாத்தையும் எங்களுக்கு கேட்டுட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட நீயே கேதர் பண்ணிவிட்டு கடைசியில் நீ எனக்கே ஆப்பு வைக்க பார்க்குறேன்னு. ஆமாம் அப்படி தான் பேசுவோம் அப்படின்னும் போது அவங்க பிடிச்சாங்க. காலையில் உங்ககிட்ட என்ன சொன்னேன், காலையிலே வந்துட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் பேச வேண்டாம், இதோடு நம்ம நிறுத்திப்போம், இந்த இது வந்து வேறு மாதிரி போற்றி ஆகிடும், அதுவும் நீ ஒரு பொண்ணு. ஏன்னா காலையிலேயே வந்துட்டு இவங்ககிட்ட சொல்கிறாங்க, கமருதீன் தான் இதை ஸ்டார்ட் பண்ணான், நான் ஒரு பொண்ணு, இந்த சொசைட்டியில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இதுவும் நீ வந்து இந்த மாதிரி கை செய்ய காமிச்சது இதெல்லாம், அதனால் வேண்டான்னு சொன்ன, அவன் தான் கேட்காம விட்டான்னு, இந்த மாதிரி ரொம்ப அப்படியே ரொம்ப நான் நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க. இவ்வளவும் நீ பண்ணிவிட்டு கடைசியில் நீ எனக்கே விபூதி அடிக்க பார்த்தியான்ற மாதிரி இருந்தது அதை பார்க்குறதுக்கு. எவ்வளோ செம்ம டெக்னிக்கில் இப்போ எனக்கு கொஞ்சம் ஷாக். என்னடா இது விஜய் பார்வதி நல்லா அழகாக பேசுகிறாங்க. அதாவது 24/7 லைவ் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். காலையில் இவ்வளோலாம் நடந்திருக்காங்க. லைவ் பார்க்காதவங்களுக்கு எப்படி தெரியும்னா, பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பாவம் அந்த கமருதீன் வேறு வந்துட்டு ஏதோ பண்ணியிருக்காருங்க, ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதனால தான் அன்றைக்கே சொன்னாங்க ப்ரொமோவில், பேட் டச் பண்ணியிருக்கான் அந்த பையன், நம்மக்கிட்டே விளையாட காமிச்சிருக்கான்னு. சும்மாலாம் நடந்திருக்காதுங்க அப்படின்னு. ஆனால் இங்கே என்னென்னா, கமருதீன் காலையில் வந்து சொல்கிறாரு வினோத்கிட்ட, என்கிட்ட வந்து நான் நைட்டு வந்து நான் சாரி, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லுது. நான் நம்பலைன்ட்டார். நான் நம்பலை, ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்த நான் இந்த மாதிரி தான் நடந்துச்சு நினச்சி நான் சொன்னேன்றாங்களாம். இது எங்கே போய் முட்டிக்கிறது, நடக்கவே இல்லையா, அதை நான் வந்துட்டு நினச்சேன் அப்படின்றாங்க. அப்போது எந்த அளவுக்கு அவங்க ஒரு கேமை விளையாடுறாங்க பாருங்கள். அதாவது நான் பேசுகிற பேச்சில் என் கூட இருக்கவங்களாம் நான் சொல்கிறேன்னா இவங்க வந்து கெட்டவங்கன்னா மக்கள் நம்பணும், இவங்க கெட்டவன். அது மாதிரி இவங்களே ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. கடைசியில் இப்போ வந்துட்டு உண்மை வெளியே வந்துருச்சா, ஏன்னா வெளியிலேருந்து பார்த்தவங்க உள்ளே போய் சொல்லும்போது தெரியுது. இல்லைன்னா நம்ம மட்டும் தான் வந்து சொல்லிட்டு இருப்போம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, போர்ட்ரே பண்ணுவாங்க, இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் இவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன், ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு வேறு லெவலில் அதுவும் பிரஜன்லாம் சொல்லிட்டார். ஆமாம் இது என்ன, இது புதுசாக இருக்குது, நம்ம கவனந்தோம், நம்மளை வந்து நோண்டி இவங்க கேட்டதே இவங்க தான், இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே இவங்க தான். காலையில் நீயும் சொல்லிட்ட, இப்போ எதுக்கு இதை வந்து சபையில் சொல்கிறாங்க அப்படின்போது நடுவில் திவாகர் பண்ணார். திவாகர் போட்டு பொழந்தார், இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பேசக்கூடாது, ஒரு பொண்ணை பற்றி எப்படி இப்படிலாம் பேசலான்னு, நீ இந்த கொளுத்தி போடுற வேலை வச்சுக்காத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு உட்கார வச்சிட்டார். செம்மையாக இருந்துச்சு பா, ஏன் இதுன்னு. ஆனால் பிரஜன் வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு நானும் இருக்கேன் அப்படி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல முடியல. ஏன்னா திவ்யா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதிரடியாக ரூல்ஸ் போடுறது வேறு லெவல் சம்பவம் தான். ஏன்னா ரூல்ஸ்லேயே வந்து மிரட்டி விட்டாங்க. அதேமாதிரி குரூப்பிசம் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், வெறும் கனி அவங்க மட்டும் தான். விஜய் பார்வதி அண்ட் திவாகரே வந்து ஒரு பெரிய குரூப்பிசம் தான், சண்டை நடக்கும்போது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சாங்க. செம மாதம் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே திவ்யா இந்த விஷயத்தை அந்த சபையில் போட்டு உடைக்கலன்னா விஜய் பார்வதி இன்னுமே நம்மளுக்கு நிறைய பேருக்கு என்ன தோணும், அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்காங்க, பாவம் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்கள பற்றி எங்கே எப்போ பார்த்தாலும் எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க, அதுவும் வெளியிலேருந்து வந்தவங்க கூடமா பேசுகிறது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.